பல்வேறு இயக்குனர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க. இயக்குனர்களுக்கும் இவரை ரொம்ப பிடித்து படம் பண்ணணும்னு நினச்ச ஒருவர். ஏன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஹீரோவாக கூட டேட் எங்களுக்கு வேண்டியது, ஆனால் ஒரு சைட் ஆர்டிஸ்டாவது கொஞ்சம் சீனுக்கு வந்துட்டு போகிற மாதிரியாவது நீங்கள் கால் ஷீட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்ட ஒரு நடிகர் தான் மோகன் அவர்கள். ஏன்னா அவருடைய திரைப்படங்கள் ரொம்ப ஹிட்டாச்சு. அது வெள்ளி விழா படங்களாக மாறினதுனாலவே எல்லாத்துக்குமே இவரை வச்சு படம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இவர் நடித்த நிறைய திரைப்படங்கள் பல்வேறு வெற்றியை கொடுத்துன்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லப்போனால் விதி, 100வது நாள், ரெட்டைவால் குருவி, சகாதேவன் மகாதேவன், அதுக்கப்புறம் மௌனராகம், இளைஞர்கள், தென்றலை எண்ணெய்த்தோடு, கோபுரங்கள் சாய்வதில்லை, இளமை காலங்கள், நான் பாடும் பாடல், இதய கோவில், உதயகீதம், மெல்ல திறந்தது கதவு, இப்படி பல்வேறு திரைப்படங்கள் மூலமாக, இது போக நிறைய படங்கள் இருக்குது, எல்லா படத்தையும் நம்ம சொல்ல முடியாது. அதனால் எனக்கு மனசுக்குப்பட்ட திரைப்படங்கள் நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த படங்கள் நீங்கள் பார்க்கலன்னா இந்த படத்தை நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த படங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கூட உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இது மாதிரி பார்த்தீங்கன்னா 1980களில் தான் ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்கார் மோகன் அவர்கள். அதுக்கப்புறம் 1991